Hi, welcome to my channel. இன்னைக்கு நான் இந்த வீடியோல princess cut blouse நம்ம measurement வச்சு கட் பண்ணி இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். இது வந்து அந்த பேட்டர்னை வச்சு எப்படி துணியில கட் பண்றதுங்கறத நான் இதல காட்டியிருக்கேன். இப்போ நம்ம பேட்டர்னை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணனும். அதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் விட்டுட்டு ட்ரேஸ் பண்ணனும். இப்போ முன்னாடி வந்து ஹூக்குக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுல பேட்டர்ன் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்றேன். இப்போ ட்ரேஸ் பண்ணிட்டு இந்த சைடும் நம்ம கர்வி சைடும் ஒரு 1/2 இன்ச் ட்ரேஸ்க்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா இந்த ஜாயின் பண்ணுவோம்ல இந்த பீஸையும் இன்னொரு பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கொடுக்கணும். பேட்டர்ன் கட் பண்ணும்போது நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க மாட்டோம். வெறும் எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் தான் பேட்டர்ன்ல கட் பண்ணுவோம். சோ நம்ம துணியில வச்சு கட் பண்ணும்போது இந்த சீமுக்கு தேவையான மெஷர்மென்ட் எல்லாம் நம்ம இதல தான் கொடுக்கணும். இந்த சைட இப்போ வரையறேன் பாருங்க. இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் கரெக்ட்டா 1/2 இன்ச் வச்சு கீழ வரைக்கும் டிரா பண்ணனும். அதே மாதிரி இந்த பீஸ் இப்போ நான் அதர் சைடு வச்சிருக்க இந்த பீஸ் வந்து கிராஸ்ல போட்டு கட் பண்ணனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபிட்டிங்கா இருக்கும். ஸ்ட்ரைட்ட விட கிராஸ்ல வச்சு எடுக்கும்போது அது வந்து கப் ஷேப் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் கரெக்ட்டா. அப்படியே பேட்டர்ன் டிரா பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சைடுலயும் அந்த சைடு ஜாயின் பண்ற இடத்துக்கு அதே சைடு இந்த மாதிரி ஜாயின் பண்ற இடத்துல அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டு டிரா பண்ணனும். சைடு வேஸ் வந்து நம்ம சீமுக்கு உள்ள கொடுப்போம்ல ஃபியூச்சர்ல வந்து இன் கேஸ் வெயிட் போட்டோம்னா வந்து பிரிச்சு விடுறதுக்காக கொடுக்கிற துணி ஒரு 1.5 இன்ச் இந்த சைடு கொடுக்கணும். இது ஒரு 1.5 இன்ச் இந்த சைடு கொடுக்கணும். ரெண்டு சைடும் அதாவது வேஸ்ட் டு செஸ்ட் ரெண்டு மெஷர்மென்ட்லயும் 1.5 இன்ச் எடுக்கணும். இப்போ வந்து இந்த மெஷர்மென்ட்ல நான் வந்து ஜஸ்ட் சீம்னு எழுதுறேன். எதுக்காக அந்த கொடுத்திருக்கேன்னு தெரியறதுக்காக வீடியோக்கு சீம்னு எழுதி இருக்கேன். இந்த சைடு மெஷர்மென்ட் எல்லாத்தையும் சீம்னு எழுதி இருக்கேன். இப்போ வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துறலாம். வித் சீமோட கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பிரிச்சிட்டு எங்க இந்த பீஸ் எங்கங்க ஜாயின் ஆகும்ன்றதுக்காக மேலே எழுதிக்கணும். இல்லனா கன்ஃபியூஸ் ஆகும். எது மேலே வரும் எது கீழ வரும்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்க வந்து எழுதிக்கணும். இப்போ டாட் ஆர்ம் ஹோல் சைடு ஹெம்லைன்னு எழுதணும். இதோட பேட்டர்ன் கட்டிங் நான் கீழ பின் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.